ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மீஷோ ஹால் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட் லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர். இது வந்து நான் காம்போவில் வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 3 வந்து 70 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். 3 ஃப்ளேவர்ஸ் வாங்கியிருந்தேன். இதில் ஒரு ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரோஸு, ஆரஞ்சு, இன்னொன்று வந்து லெமன். இது ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் உங்களுக்கு 32 காட்டன் பேட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ரேண்டமாக தான் சென்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இதே சேம் ஃப்ளேவர்ஸ் கிடைக்காது. பட் வந்து அவ்வளோ ஒன்றும் ஸ்மெல்லாலாம் இல்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்ப சென்டடாலாம் கிடையாது. ஒரு தின் காட்டன் பேட் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். லைட்டாக ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சியில் இருக்குது அந்த ஒவ்வொரு பேடும். ஆனால் இந்த ஒரு ஷீட்டை வச்சு நம்ம 5 ஃபிங்கர்ஸுக்குமே வந்து க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. சும்மா வச்சு ரைட்டாக ரப் பண்ணாலே வந்து ஃபுல்லாக நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆயிடுது. நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கூட. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 32 பேட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒர்த்து தான், நிறையவே வரும், நல்லாவும் யூஸ் ஆகுது. நான் கூட ட்ரை ஆகிடும் ஓப்பன் பண்ணால் அப்படிலாம் நினச்சேன். எனக்கு வந்து நான் ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே யூஸ் ஆகிட்டுருக்கு. எதுவுமே ட்ரை ஆகலை. லைட்டாக நம்ம ரப் பண்ணாலே வந்து சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடுது. நான் வந்து செட் ஆஃப் 3 வந்து 70 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதுலேயே உங்களுக்கு நிறைய காம்போஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செட் ஆஃப் 5, 7 கூட வாங்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து டிஃபர் ஆகும். நான் இதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இப்போ நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகுதுன்னு. ஸோ இந்த ஒரு காட்டன் பேட் வச்சு நான் 5 ஃபிங்கர்ஸுமே க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஈவில் ஐ பிரேஸ்லெட் தான். இது ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன செயின் கொடுத்து அதில் ஒரு குட்டியாக ஒரு ஈவில் ஐ கொடுத்துருப்பாங்க. அந்த ஈவில் ஐ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் டூவல் டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த பக்கமும் ஐ இருக்கும், இந்த பக்கமும் ஐ இருக்கும். செயினுமே நல்ல மெலீஸாக கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் வந்து இதை வாட்சோடு ஸ்டாக்கப் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 190 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் மீஷோவில் தான். பிரேஸ்லெட்டோட லென்த்துமே அட்ஜஸ்டபிள் டைப்பில் தான் ஹூக் மாடலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம நிறைய ரிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஹூக் மாட்டிக்கலாம். இந்த ப்ரைஸுக்கு இது ஒரு க்யூட்டான பிரேஸ்லெட் தான். இது வரைக்கும் ஒரு 4-5 வாட்டி நான் அதை போட்டுட்டேன். கருக்கில் எனக்கு லைஃப் நல்லாவே வருது. ஸோ நீங்கள் வந்து தண்ணிலாம் படாமல் நல்லா வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக இது ரொம்ப நாளைக்கே உழைக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் ப்ராடக்ட் தான். இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலே இருக்க கிட்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். டாக்டர் ஷர்மிகா கூட இந்த கேமை வந்து ஒரு ஷார்ட்ஸில் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா மேனுவல் எப்படி விளையாடுறது எல்லாமே வந்து உள்ள டீட்டெயில்டாகவே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் அது படித்தாலே ஈஸியாக புரிஞ்சிடும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். ஆனால் நல்ல எங்கேஜிங்காக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விளையாடலாம். இது ஒரு போர்ட் கேம் தான். இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். காயின்ஸு, கார்ட்ஸு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நிறைய காயின் 3 கலர் காயின் கொடுப்பாங்க. உங்களுக்கு ப்ளூ, ரெட், க்ரீன் 3 கலர் வரும். அதே மாதிரி கார்ட்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு 2 கட்டு கொடுத்துருவாங்க. இந்த ஷீட்டில் பார்த்திங்கன்னா இந்த கேம் எப்படி விளையாடணும் இதோட ரூல்ஸ்லாம் வந்து நல்ல டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த ஷீட்டை படித்தாலே நம்மளுக்கு இந்த கேம் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். கார்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கட்டு கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு ப்ளூ கட்டு கார்ட்ஸும் ஒரு ரெட் கலர் கட் கார்ட்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ நல்லாவே இருந்தது. கார்டோட குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 430 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் அமேசானில் தான் செக் பண்ணேன். அங்கே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அது கம்பேர் பண்ணும்போது மீஷோவில் வந்து நல்லாவே கம்மியாக இருந்தது. ஸோ 430 ருபீஸ்க்கு இந்த சீக்வென்ஷியல் கேமை நான் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். இது ஒரு நல்ல கேம், விளையாடலாம், ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போம்.
நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட் ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. நானே வந்து ஒரு ஷார்ட்ஸ் பார்த்து தான் இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நல்ல வொர்த்தான ப்ராடக்ட் தான். நான் அதை ரெகுலராக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப லைஃப் சேவராகவே இருக்குதுன்னு சொல்லணும். நான் யூஸ்வலாக வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு தான் சீல் பண்ணி வைப்பேன். இப்போ இது வந்ததுலேருந்து நான் ரப்பர் பேண்ட்ஸ் தேடுற அவசியமே கிடைக்கல. சூப்பராக எல்லா பேக்கெட்டுமே சீல் பண்ணுது. இது என்னென்னா போர்ட்டபிள் சீவிங் மிஷின். இதுக்கு பின்னாடியே வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு மேக்னெட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம ஸ்டிக்கர் பிரித்து இந்த மிஷினில் ஒட்டிட்டோன்னா நம்ம எங்கெல்லாம் வந்து இரும்பு இருக்கோ அங்கே வந்து இதை ஒட்டிக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வந்து ஈஸியாக இது அட்டாச் ஆகிக்கும். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒட்டிட்டிங்கன்னா தான் மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் இந்த மிஷினை வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நானுமே என்னோடய ஃப்ரிட்ஜ் மேலே வந்து என்ன ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் இருக்கிற பிளேஸில் இதை ஒட்டி வச்சுட்டேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னு காமிக்கிறேன். உங்களுக்கு பவர் பட்டன் வந்து இந்த மாதிரி சைடில் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை ஆன் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சார்ஜில் தான் ஒர்க் ஆகும். இது பேட்டரியிலலாம் ஒர்க் ஆகாது. சார்ஜிங் கேபிளுமே அவங்களே கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சார்ஜிங் கேபிள் கொடுத்துட்டாங்களா. அதே மாதிரி நீங்கள் பவர் ஆன் பண்ணிங்கன்னா சைடில் வந்து ஒரு ப்ளூ கலர் லைட்டுமே எரியும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து கட்டர், ஒன்று வந்து சீலர். கட்டர் எதுக்குன்னா பேக்கெட்ஸை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு. ஸோ சிஸ்ஸர் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த பிளேடு வச்சு கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க பட்டன் பார்த்திங்கன்னா சீல் பண்ணுறதுக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ண கவரை வந்து இதில் வச்சு சீல் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா யாருமே வாங்காதீங்கன்றதுக்காக நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஒரு பிளான்டர் தான். இதுக்கு பின்னாடி வந்து மேக்னெட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி வந்து இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு என்ன பிளான்ட்ஸ் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். மணி பிளான்ட்ஸ் அந்த மாதிரி. நான் உங்களுக்கு சைடில் வந்து ரெஃபரல் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ஆசையாக வாங்கினேங்க. ஆனால் நான் வாங்கி ஒரு ½ அன் ஹவர்லேயே இந்த பிளான்டர் வந்து நான் உடச்சிட்டேன். ஏன்னா இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால ஃப்ரிட்ஜை விட்டு வெளியே வந்திருக்கு. என்னோடய ஷோல்டர் பட்டு இது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதே மாதிரி நம்ம அவசரத்தில் ஏதாவது டக்குன்னு ஃப்ரிட்ஜை ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணாலும் இது வந்து மிஸ் ஆகி விழுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது செராமிக்னால கீழே விழுந்தோடனே பீஸாக உடஞ்சிருச்சு. இனிமேல் இதை யூஸே பண்ண முடியாது. ஏதாவது நம்ம ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கூட கிடையாது. ஸ்டிக் பண்ணி கூட இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ டோட்டல் வேஸ்ட் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ்க்கு வாங்கினேன். எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. ஸோ நீங்கள் யாரும் இதை வாங்கிடாதீங்க. இல்லை நான் சேஃபாக வச்சுப்பேன், நான் ரஃப் யூஸ்லாம் பண்ண மாட்டேன், டோர்லாம் வந்து லைட்டாக தான் க்ளோஸ் பண்ணுவேன்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நான் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.